ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நெல் அறுத்து அடிக்கிறது கையால் அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதோட இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். வீட்டில் சமைச்சு கொண்டு போய் வயலில் வச்சு சாப்பிடும்போது அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ப்ளஸ் நம்ம எப்போவுமே சாப்பிட்றத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உள்ளே போகும். காரணம் என்னென்னா, அந்த இயற்கையோடு உட்காந்து சாப்பிடும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கும். ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் உங்களுக்கே கூட நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் சமைச்சு கொண்டு போய் எங்கேயாவது ஒரு பார்க்கில் உட்காந்து சாப்பிடும்போது மீன் படுத்த போடும் டீ எடுத்துட்டாங்களே. பார்வைக்கு தெரியணும், நம்ம சாப்பிட்டு அடி பண்ணால் கூட நம்ம பார்வைக்கு தெரியணும். அதுக்கப்புறம் போதும் 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 கண்டராஜா ஜேம்ஸ் ஒரு 2 எக்ஸ்ட்ராவே உள்ள போகும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு அரை ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ராவே உள்ள போகும். இதில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னா, நான் ரொம்ப தேடி தேடி கண்டுபிடிச்ச ஒரே ஒரு சின்ன நண்டு. உண்மை சொல்லணுன்னா, இப்போல்லாம் வயலில் நண்டு பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக போயிடுச்சு. அதுவும் நான் இப்போ ரொம்ப தேடி கண்டுபிடிச்சதுனால ஒரே ஒரு சின்ன நண்டு கண்டுபிடிச்சேன். ஆனால் அப்போல்லாம் நிறைய நண்டு வயலில் இருக்கும். வயல் நண்டுன்னு சொல்லுவாங்க. வெல்கம் டு சுசைஸ் vlog. இவர் என்னோட மாமா, அம்மாவோட தம்பி. ஒரு நாட்டில் இதுதான் ரொம்ப அழகு. என்னென்னா, சுற்றி பார்க்க ரொம்ப க்ரீனரியாக, மனசுக்கே ரொம்ப நிறைவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எங்கே பார்த்தாலும் பச்சையாக இருக்கும். அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறது கரும்பு, கொஞ்சம் விளைஞ்சிருக்கு. என்னோட அம்மா. நீ ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, நெல் அறுத்து கையாலே அடித்து மாடு வச்சு அதில் இல்லை, நான் சும்மா வீடியோ எடுக்கிறேன். பொண்ணை அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, யானை கட்டி போர் அடித்து. நம்மக்கிட்ட யானைலாம் கிடையாது, மாடு வச்சு அடித்ததை சொல்லியிருக்காங்க. ஆனால் மிஷின் வந்ததுக்கப்புறம் இப்போ எல்லாமே இயந்திரமயமாக போயிடுச்சு இல்லையா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கையால் அறுத்து அடிக்கணுன்றது காரணம் என்னென்னா, சுற்றி பயிர் இருந்துச்சு, ப்ளஸ் இடமும் வந்துட்டு ரொம்ப ஈரமாக இருந்ததுனால எங்களால் அதை வண்டி கொண்டு போக முடியல. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவே கிடச்சிருச்சு. என்னென்னா, கையால் அறுத்து அடிக்கணுன்றது ரொம்ப ஜாஸ்தி இல்லைன்றதுனாலையும் எங்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இயற்கையோட ஒன்றிய வாழ்வு இது தான். என்னென்னா, ஆனால் எவ்வளோ இயந்திரமயமாகி ஆனதுனால இது நிறையவே குறைஞ்சி போச்சு. பட் நம்மளாலையும் மாற்றவும் முடியாது. என்னென்னா, இன்றைக்கி வேலைக்கு ஆள் வர்றது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. வரவும் மாட்டேன்றாங்க. அதுதான் உண்மையும் கூட. ரொம்ப தேடி கண்டுபிடிச்சது ஒரே ஒரு சின்ன நண்டு.
ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவன் நானே கூட பார்த்துருக்கேன், வயல் நண்டுலாம் அப்போது நிறைய இருக்கும். பட் இப்போலாம் தேடி கண்டுபிடிச்சது. நானும் அப்பப்போ கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அறுக்கிறதுக்கு. இது கொஞ்சம் முடி போகிற டைம்ன்றதுனால கடைசியில் மொபைல் தூக்கிட்டு வந்துடுறேன்னுட்டு. பக்கத்தில் சுற்றி எல்லாமே வயல் தான், எல்லாமே பயிர் இருந்துச்சு. அதனால தான் வண்டி எங்களால் கொண்டு வர முடியல. அதுவும் போக ஆ ஈரமாக இருந்ததுனால கண்டிப்பாக உள்ளே போகவே முடியல. டிவியில் பார்க்கலாமே. யார் யாருக்கெல்லாம் இது மாதிரி கையால் அடித்து அனுபவம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னு சொன்னால் இப்போ இதெல்லாம் ரேராக ஆகிடுச்சு. கண்டிப்பாக நெல் நிறைய வீட்டில் பயிர் பண்ணுவாங்க, இருந்தாலும் கையால் அடித்து வீட்டுக்கு கொண்டு போகிறதுன்றது வந்துட்டு இப்போல்லாம் கண்டிப்பாக 100ல் 1 இருக்கும், இல்லைன்னா 1000ல் 1 இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் மெஷின் வந்ததுனால எல்லாமே A to Z அதுவே பார்த்து முடிச்சிருக்கு. அதனால் யாருக்காவது இந்த மாதிரி அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல. இவர் எங்கள் அப்பா. அதுதான் கடைசி. எனக்காக சாமி கும்பிட்டு அறுத்துட்டு அடிச்சு வேணும் கட்டிக்கலாம். போத ஃபுல்லாக முடிச்சது. அங்கே போய் இருக்கணுமா? அந்த கடைசி முடிக்கிறது அந்த இடத்துல போய் ஒரு அறுத்துட்டு சாமி கும்பிட்டு நீ நெல் அடிக்கிறதுக்கு தரையில் தார்பாலின் போட்டு ரெடி பண்ணணும். அங்கே இருக்கிற பாரில் எடுத்து வச்சு ரெடி பண்ணணும். அவ்வளோதான், ஃபுல்லாக அறுத்து முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுகிறதுல ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா என்னோடய முதல் ஆடியோ வீடியோவில் ஸோ பெரிய மனசு பண்ணி மன்னிக்கணும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சாச்சு, இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஏதாவது வேலைன்னா இது மாதிரி தான் வீட்டிலே சமைச்சு கொண்டு வந்துடுவாங்க அம்மா. இன்றைக்கி மீன் குழம்பு கொண்டு வந்திருந்தாங்க. நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது கூட இது மாதிரி தான் சமைச்சிட்டு வயலில் கொண்டு போய் அவங்க வேலை செய்யும்போது எங்களுக்கும் தருவாங்க. சாப்பாடு எக்ஸ்ட்ரா உள்ள போகும். மீன் படுத்தா போடும் டீ எடுத்துட்டு இருக்காங்களே.
பார்வைக்கு தெரியணும் நம்ம சாப்பிட்டு அடி பண்ணால் கூட நம்ம பார்வைக்கு தெரியணும் அதுக்கப்புறம் போதும் 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 கண்டாரஜா ஜேம்ஸ் சாப்பிடுப்பா பாபா போதும் பிடிச்சது வா வந்து உட்காந்து சாப்பிட்டு வெயில் பிடிச்சது செஞ்சு பாரு அந்த அண்ணன் கிடக்கு நானே போய் வச்சுறேன் நெல் அடிக்கிறதுக்காக இடத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சு பாரில் அப்படி வச்சு தான் நெல் அடிப்பாங்க. ஒரு நடப்பா அண்ணன் கூட எடுக்க போகல அப்படியே எடுத்துட்டு வரல இன்னும் நல்லா வகுது வழி நடக்கிறதுக்கு அவசரத்துக்கு தானே இப்போ வச்சுக்கிறேன் அப்படியே அவசரத்துலாம் கிடையாது எப்பயுமே அப்படிதானா கொடுக்கட்டா அப்போ கையில் வச்சுருக்கிற அந்த கயிறால் பிடிச்சி தான் அடிப்பாங்க. நான் பாரு
நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டதுனால என்ன ஆச்சுன்னா சரி மறுநாள் வந்து அடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்தோம். ஈவினிங் வர அடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் வச்சாச்சு, அடுத்த நாளில் வந்து முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க பேசுனதில். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள். இருக்கல இது இந்த இடத்துல 2 அடி போடணும். நெல்